ஓப்பனாகவே சொல்லிடுறேன்னு உங்களை நம்ப வைக்க போகிறேன், நம்ப வச்சு ஏமாற்ற போகிறேன். ஓகேங்களா? சிம்பிளாக அவ்வளோதான் விஷயமே. அதுக்கு எனக்கு கூட்டத்தில் மேம் நீங்கள் முன்னாடி இருக்கீங்க, கொஞ்சம் மேலே வர முடியும். நார்மலாக இந்த மந்திரம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க என்னென்ன சொல்லுவாங்களோ அதை நம்ம அப்படியே நம்ப வைப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களை சிம்பிளாக நான் சொல்கிறேன். என் கையில் ஒரு காயின் இருக்குன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒரு 10 ரூபாய் காசு இருக்கு, கரெக்டா இல்லையா? 10 ரூபா தான் இருக்கா? தெரியுதா? இப்ப இது என் கையில இல்லைன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நான் இல்லைன்னு சொல்றேன், நம்புவீங்களா மாட்டீங்களா? இது 10 ரூபாய் என் கையில இருக்கு, இது என் கையில வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். போனதே போயிடுச்சு இல்லையா? நான் இல்லைன்னு சொன்னா நம்பணும். சரிங்களா? இப்ப என் கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், வந்துருச்சுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நம்புவீங்களா மாட்டீங்களா? இல்ல வரல இல்லைங்களா? கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், நீங்க வான்னு சொன்னானே வந்துருச்சு இல்லையா? இல்ல இப்ப இது சாரி, இதுதான் இப்ப இது ஒரு சாதாரண விஷயம். மேம் இதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணிக்கோங்களா? சாதாரண 10 ரூபா தானா அப்படின்ட்டு கையில வச்சு சரி ஓகே சார், நான் மைக் வாங்கிருங்க, மைக் வாங்கிருங்க. எனக்கு உங்க 2 கை காட்ட முடியுமா? திருப்பி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, டைட்டா க்ளோஸ் பண்ணிருங்க, உங்களால முடிஞ்ச அளவு டைட். சரிங்களா? இப்போ எதுக்கு அப்படின்னா, ஏமாத்துறதுன்றது நான் என் கையில வச்சு நான் என்ன வேணாலும் ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், எவ்வளவு நேரம் ஆனாலும் ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். லைக் அவங்க சந்தேகப்பட்டு இருந்தாங்க, விரல் சந்தில வச்சுட்டு இருப்பான், சட்டை உள்ள இருந்து எடுத்திருப்பான், எல்லாமே ஏமாத்திட்டு இருந்தான். இவங்க மேஜிக் செய்யறவங்களா? இவங்களுக்கு மந்திரம் தந்திரம் அதெல்லாம் தெரியறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? இல்ல. சரிங்களா? இப்போ லைக் நீங்க பொட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அது என்ன கலர் பொட்டுன்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கும்? குங்கும கலர். சரிங்களா? இப்ப அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் என் கையில வச்சிருக்கேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நம்ப மாட்டீங்க யாருமே. அதே மாதிரிதான் என் கையில அதை பாக்குற வரைக்கும் அந்த 10 ரூபாய் காயின் பார்த்தாதான் இருக்குன்னு ஒத்துப்பீங்க. பார்க்கல, திருப்பி மறைஞ்சிருச்சான் பிறகு மறைஞ்சிருச்சுன்னு ஒத்துப்பீங்க. இப்ப என் கையில குங்குமத்தை வச்சுட்டு இங்க நான் ஓபன் பண்ணும்போது இங்க குங்குமம் இருந்தா மந்திரம்னு ஒத்துப்பீங்களா? அதுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்களா, ஒருத்தர் மட்டும் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, மத்தவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையாரு உங்க 2 கை இப்படி வச்சுக்கோங்களேன். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு வலது கை வேணுமா இடது கை வேணுமா? ஏதாவது ஒண்ணுதான் வலது கை. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாழினி. நீங்க வலது கை வேணும்னு சொல்லி இருக்கீங்க. நான் எப்பவுமே உங்க கையில ஒரு பொருளை வர வைக்கிறதோ போ வைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். நான் என்னோட கையும் உங்க இடது கையை நான் எடுத்துக்கிறேன். என்னோட இடது கையும் உங்க இடது கையும் ஒரே கை. சரிங்களா? உங்க 2 கையும் ஒன்னா இடிங்களா, தள்ளி வச்சுக்கோங்க. போய் குங்குமத்தை நான் என் கையில வர வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உங்க கை ஓபன் பண்ணி காட்டுங்க, எல்லாருக்கும் திறந்து காட்டுங்களேன். இப்படி காட்டுங்க. எதுவும் இல்லை, காரணம் என்னன்னா அது உங்களோட கை இல்லைங்களா? என்னோட கைய திறந்து காட்டுங்களேன். காமி. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் உங்களை நம்ப வைக்க போறேன், நம்ப வச்சு ஏமாத்த போறேன் அப்படின்னு. இப்ப நான் என்ன சொன்னேன், குங்குமம் வர வைக்க போறேன்னு சொன்னேன், வர வச்சுட்டேன். சோ இப்ப நீங்க எல்லாருமே ஏமாத்திட்டீங்க, கரெக்டுங்களா? அது எப்படி ஏமாத்துனன்றது கிளியரா சொல்றேன் நான். எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது சாதாரணமா ஒரு காசு 10 ரூபாயை எடுத்து தேடுற மாதிரி தேடினார் இல்லைங்களா? தெரியுதுங்களா என்ன இருக்குன்ட்டு? குங்குமம். சரிங்களா? அத பர்ஸ்ல இருந்து யாருக்குமே தெரியாம கையில எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்க 2 கை காட்டுங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நம்ம ஏமாறுறதுக்கு 1 செகண்ட் தான்.
அந்த ஒரு செகண்ட்ல நம்மள எவ்வளவு பெருசா வேணாலும் ஏமாத்தலாம். புரியுதுங்களா? அந்த ஒரு நொடி கூட நம்ம இன்னொரு விஷயம் ஒருத்தர் சொல்றத அப்படியே முழுசா நம்ப கூடாதுன்றதுக்கு சின்ன எக்ஸாம்பிள். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், இப்போ ஒருத்தர் நம்ம ஏமாத்திட்டாங்க, நம்ம இனிமேல் தெளிவாயிட்டோம், இனிமேல் யாருமே ஏமாத்த முடியாது. கரெக்டா? மறுபடியும் அதேதான். இங்க எத்தனை இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு இல்லைங்களா? மறுபடியும் உங்க கை காட்டுங்க. எனக்கு உங்க கை ஸ்டிப்பா இருக்கணும்ன்றது இல்லை, ஆனா உள்ளங்கை மட்டும் நல்ல ஸ்டிப்பா வச்சு, உங்களால முடிஞ்ச அளவு ஸ்டிப். சரிங்களா? அப்புறம் நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? என் கையில எத்தனை காயின் இருக்கு? இந்த ஒரு காயினை நான் என் கையில வச்சா மூடி இருக்கு. சரிங்களா? உங்க கையை நீங்க இப்படி வச்சுக்கோங்க, உங்களால முடிஞ்ச அளவு ஸ்டிப். சரிங்களா? இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா, என் கையில இருக்க காயின்ங்கிறது மறைஞ்சிருச்சுன்னு சொல்றேன், ஒத்துப்பீங்களா? மறைஞ்சிருச்சு இல்லையா? அந்த காயின் இவங்க கையில இருக்குன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்ல, ஒத்துக்க முடியாது. அந்த கை வச்சு இந்த கையை மூடுங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஏமாந்தவங்க அதே கையில அதே மாதிரி பொருள் மட்டும்தான் வேற, பதில அதே காயின் கொண்டு போய் வச்ச உடனே ஏமாறாங்க. அவங்க இல்ல, இந்த இடத்துல யார் நின்னாலும் இதே மாதிரி ஒரு சாமியார் முன்னாடி போயிட்டு நீங்க நின்றுட்டு எனக்கு ஏதாவது செய்யணும் போது அவங்க கொடுக்குற குங்குமத்தை வாங்குற யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஏமாறதான் செய்வாங்க. நமக்கு ஏதோ பெரிய அருள் கிடைச்ச ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்மளை எப்படி ஏமாத்தணும், என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஆனா நான் அதை சொன்னேன் அப்படின்னா, சரி இப்படியா நம்ம ஏமாந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுங்க? கை காட்டுங்க. இந்த காசை என் கையில வைக்கிறேன்னு சொல்றேன். சரிங்களா? வச்சிருக்கேன் நான், இவ்வளவுதான். இந்த காயினை என் கையில வைக்கிறேன்னு சொல்றேன், கை காட்டுங்க. அவங்க கிட்ட மேல வைங்கன்னு சொல்றேன். அவங்க நான் சொல்ற வரைக்கும் அந்த காயின் இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் காயின் என் கையில இருக்கு. கடைசியா ஒரே மேஜிக்கா அது சொன்னதுக்கு அப்புறம் இல்ல ஆக்சுவலா ஒரே ஒரு நிமிஷம். என்ன அப்படின்னா, இப்ப நான் அந்த கையை உங்க கண்ணோட லெவலுக்கு மேல வச்சுட்டதுனால உங்களுக்கு அது பார்க்க முடியல, தெரியல. சரிங்களா? கொஞ்சம் முன்னாடி தப்பா எடுத்துக்கிறீங்க. இப்போ இதுல என்னன்னா, நம்ம இது கை கண்ணோட லெவலுக்கு கீழே இருக்கு இல்லைங்களா? இப்போ என் கையில எத்தனை காயின் இருக்கு? இந்த ஒரு காயின் தான் இருக்கு இல்லைங்களா? நீங்க உங்க கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, உங்களால முடிஞ்ச அளவு ஸ்ட்ரைட். சரிங்களா? எவ்வளவு ஸ்ட்ரைட்டா முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இப்போ என் கையில எத்தனை காயின் இருக்கு? இந்த ஒண்ணு நான் என் கையில வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கேன். இங்க இருந்து போனானே போயிருச்சு இல்லையா? இது வான் சொன்ன அடுத்த ரொம்ப பொறுமையா தான் இல்ல. இதுல நான் இது எங்க இருந்து வேணாலும் என் விருப்பம் போல நான் எடுத்துக்கலாம். ஏன்னா காரணம் என்னன்னா, அவங்க நான் சொல்றத நம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. என் கையில இருக்கு அப்படின்னா என் கையில இருக்கு, ஆனா நான் வைக்கிறதே கிடையாது. கடைசியா ஒரே ஒரு விஷயம், யார்கிட்டயாவது ஒரு பேனா இருக்குமா? சரி, சின்ன விஷயம் கைக்குள்ள அடக்கி வச்சு எப்படி மறைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதே இது கொஞ்சம் பெருசா பண்ணி பார்ப்போமா? என் கையில என்ன கலர்ல கர்ச்சீஃப் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிரீன். இப்ப இத கர்ச்சீஃபை நான் என் கைக்குள்ள வைக்கிறேன். நார்மலா இந்த மந்திரம் பண்றவங்க எல்லாம் ஒரு மந்திரக்கோள் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதுக்கு பதிலாக தான் இந்த பெண். இதை வச்சு இங்க தட்டினோடனே அந்த கர்ச்சீஃப் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இல்ல, ஆக்சுவலா மறைஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு பதில் தான் ஒரு முட்டை வந்திருக்கு இல்லையா? ரொம்ப பொறுமையா தான், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. என் கையில ஒரு முட்டை இருக்கிறது தெரியுதா? கிளியரா? இது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அதே மாதிரிதான் நம்ப வைக்கிறது, ஏமாத்துறது.
ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதா முட்டையை வாங்கி அதை ஊசி வச்சு குத்தினா எல்லாமே கொட்டிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அது பண்ற விதம் தான். எப்படி அப்படின்னா, இப்போ முட்டையை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன் இல்லைங்களா, கர்ச்சீஃபை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மேஜிக் பண்ண போறேன், மந்திரமையா உங்களை நம்ப வைக்க போறேன். இந்த கை வரும்போதே இந்த கை வந்து இதை க்ளோஸ் பண்ணும். ஸோ உள்ள என்ன இருக்குன்றது உங்களுக்கு கவனம் இருக்காது. இப்போ என்ன சொன்னேன், நான் இந்த துணியை என் கைக்குள்ள வைக்க போறேன், சரிங்களா? எவ்வளவு தூரமா அழுத்த முடியுமோ அழுத்திட்டு பொறுமையா தான். இந்த பெண்ணு எதுக்கு அப்படின்னா, சும்மா டைவர்ட் பண்றதுக்கு. இங்க இருந்து டைவர்ட் பண்ணி மறைஞ்சிருச்சுன்னு சொல்லி முட்டை வந்துருச்சுன்னு சொல்லுவேன். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டை இருக்கா? இல்ல. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப அதே மாதிரிதான் ரெண்டாவது வாட்டி எடுத்துட்டு வரும்போது உள்ள வைக்கிறேன்னு சொல்றேன். பட் ஆனா இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பெண்ணை பத்தி சொன்னேன் அப்படின்னா, நான் அந்த பெண்ணை எடுக்க போறேன்றதுதான் எல்லாரோட திங்கிங்கும். ஆமாவா இல்லையா? ஆனா பெண்ணை எடுக்க போறது, பெண்ணு தேவையில்லாதது. இந்த கச்சிப்பை கொண்டு போய் பாக்கெட்ல வைக்கணும். இப்ப அதே மாதிரி இப்ப நான் ஒவ்வொருத்தருக்கையும் இந்த முட்டையை காமிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதில் ஒரிஜினல் முட்டை. நன்றி. ஏன் இதை வெளியில செய்ய ட்ரை பண்ணாதீங்க, தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க. இதுல ஒண்ணுமே இல்லை. இந்த முட்டையில நான் இப்ப ஊசி வச்சு குங்குமம் வச்சேன்னு வச்சுக்காங்களேன், உங்களுக்கு சூனியம் வச்சேன்னு ஓப்பனா சொல்லுவேன். நான் நம்புவீங்களா மாட்டீங்களா? இதே ஒரு கோயில் வாசல்ல ஏதோ ஒரு மரத்தடியிலேயே உட்காந்துட்டு இதுல நான் குங்குமத்தை ஒரு ஊசியில, நம்ம நார்மலா இன்ஜெக்ஷன் போடுற ஊசியில குத்தணும் அப்படின்னா அந்த முட்டை ஒழுகவே ஒழுகாது. என்னைக்குமே முட்டை வந்து அவ்வளவு லேஸ்ல ஒழுகவே ஒழுகாது. குங்குமத்தை ஏத்தனேன் அப்படின்னா இது மந்திர முட்டை, இப்போ சாரி மாந்திரிக முட்டை. யாரும் ட்ரை பண்றேன்ட்டு ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க.